வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மே 30 வெள்ளிக்கிழமை நம்மளோட லாஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் த மந்த். இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இன்றைக்கும் அதே தான் பேச போகிறோம். ஸோ நம்ம மார்க்கெட்டுன்னு சொல்கிறது ஒரு ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விஷயத்தை வச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப்பில் இருக்குது. அப்போ இந்த கேப் அப்னால நமக்கு நிஃப்டியில் எவ்வளோ கேப் அப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் எவ்வளோ மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்ப்போம். ஸோ இந்த 3 விஷயம் தான் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு தெரியும் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது. இந்த 3 டேட்டாவையும் பார்த்துட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ இதுதான் இன்னையோட நம்மளோட அனாலிசிஸ். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். ஸோ நேற்று நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேப் அப்பில் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நேற்று அது கண்டிப்பாக நம்ம யோசிச்சு தான் இருந்தோம். ஏன்னா நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இருந்துச்சு. நேற்றோட மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று 6:30 இருக்கும்போது ஒரு 54 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு கேப் அப் இருந்துச்சு. அப்போது இந்த கேப் அப் வந்து நமக்கு நேற்று நிஃப்டி 50ல் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப் அப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ஒரு 50 தான். ஆனால் ஓப்பனிங் வந்து இங்கே தான் இருந்திருக்கும், ஓப்பனிங் ப்ரைஸ் இந்த இடத்துல. அப்படிங்கிறனால நிஃப்டியில் வந்து ஒரு அங்கே வந்து 50 பாயிண்ட்ஸ்னால் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு 90 பாயிண்ட்ஸ் ஓப்பனாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ்லேருந்து மேலேயே போயிடுச்சு. ஓகே, 50 பாயிண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இம்ப்ரூவ் ஆகி ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி காலையில் 6:30 ஓப்பன் ஆகும்போது ஓப்பனாக இருந்திருக்கு. அப்படின்னா மினிமம் கண்டிப்பாக நம்ம நிஃப்டி 50ல் இங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ், அதாவது 25,500 வரைக்குமாவது நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட் இன்றைக்கி 25,500 ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த கேப் அப்லேயே மார்க்கெட் வந்து ரீச் ஆகிடும் ஒன்று. அண்ட் நேற்று நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நிஃப்டியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 25,000 ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கான நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் தான் நம்ம வந்து R1ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,100 இருக்குது. அப்போது நிஃப்டி 50யோட இன்னையோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,000 அண்ட் செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,000. அப்போது 2 நாளாக ஆல்மோஸ்ட் நிஃப்டி 50 கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இன்றைக்கி 25,000 தொடுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு கேப் அப்பும் செகண்ட் டைம் வந்திருக்கு கிஃப்ட் நிஃப்டியில். ஸோ இந்த 2 காரணத்தினால இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேருந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நிஃப்டி வந்து ஃபால் ஆகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை. ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பார்த்தாலுமே நிஃப்டி 50 இன்றைக்கி டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் டவுன்ஃபால் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 24,700 இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நிற்கும். இதை தாண்டி மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டு. அண்ட் இது ஸோ இந்த இடத்துல தான், அதனால தான் நான் இதை S1ன்னு கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் S2 எதுவும் கொடுக்காததுக்கு காரணம் என்னென்னா இந்த சப்போர்ட்லேயே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிரும். அண்ட் செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 24,800. இந்த 24,800ம் ஒரு ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் தான். அண்ட் இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது நிஃப்டி இன்றைக்கி க்ரோ ஆனால் 25,000 வரைக்கும் க்ரோ ஆகும். அண்ட் 25,000 ரீச் ஆகிடுச்சுன்னா 25,100 போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அப்போ இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் வரும். ஃபஸ்ட் டவுன்ஃபால் வந்து 24,800. ஸோ இந்த டவுன்ஃபால் வந்தாவே ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து டே ஓவர் ஆயிரும் ட்ரேடிங் செஷன். இதுதான் நம்ம நிஃப்டி 50ல் வந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் கன்சாலிடேஷன். அண்ட் இங்கே மேலே போனால் 24,800 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே இது வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி நமக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் லெவல் ஆஃப் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 55,700. ஸோ நேற்று பேங்க் நிஃப்டி 55,700 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் டவுன்ஃபால் வந்துட்டு திருப்பியும் லாஸ்ட் ஒரு 1 ஹவரில் மார்க்கெட் வந்து திருப்பியும் கெயின் ஆயிடுச்சு. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கப் அண்ட் சாசர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு பெரிய கப்பு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹேண்டில். ஸோ இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ அப்போ அப்படிங்கிறனால இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னுக்கு அப்புறமும் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும் தான். ஓகே, அப்போது நமக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ ஆல்மோஸ்ட் சிமிலரில் தான் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு, நிஃப்டி அஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டியுமே. ஓகே, அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 ஹவர் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் கிஃப்ட் நிஃப்டியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப். இந்த ரெண்டும் வச்சு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் பேங்க் நிஃப்டி நேற்று வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப் அப் இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்டு. அப்போ இன்றைக்கும் அதே 150 பாயிண்ட் கேப் அப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த 56,000ங்கிறது ஆல் டைம் ஹை. அப்போது பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு 150 பாயிண்ட் கேப் அப்பில் வரும்போது கண்டிப்பாக 56,000 தொற்றும். அண்ட் எப்போ மார்க்கெட் 56,000 தொடுதோ அப்போ வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கும். ஸோ அப்போது என்னோட ஒரு அனாலிசிஸில் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நான் பார்க்குறேன்னா மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல 56,000 போயிட்டு அதுக்கப்புறம் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி தான் ரெண்டுமே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக டிஃப்ரெண்ட்டாக போச்சுன்னா மார்க்கெட் வந்து 56,000 பிரேக் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் போகும். பட் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி தெரியுது. ஓகே, அண்ட் இந்த வாய்ப்பு கம்மின்னு நான் எதை வச்சு சொல்கிறேன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா யூஸ்வலாக நமக்கு என்ன சொல்லணும்னா எந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கோ, ஓகே, எந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து காணாமல் போயிடுச்சு. எப்போ வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 7:30 ஆச்சு, 7:15 ஆச்சு, 7:15க்கு அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து காணாமல் போயிடும். ஸோ அப்போ இந்த 7:15க்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 25,500ல் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்போ வந்து ஒரு ப்ரைஸில் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அப்போது அந்த ப்ரைஸை தாண்டி மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. இதுதான் முக்கியமான விஷயம். அண்டு அப்போது நம்ம நிஃப்டி 50 வந்து மேலே போயிட்டு 25,000 பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. அண்ட் நிஃப்டி 50 மேலே போகுங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்னென்னா அதோட பிசிஆர் ரேஷியோ அது வந்து 0.78 இருக்குது. ஸோ 0.78ங்கிறது ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கான பிசிஆர் ரேஷியோ. ஸோ பிசிஆர் ரேஷியோனா ரொம்ப சிம்பிள், புட் கால் ரேஷியோ. மொத்தம் எவ்வளோ புட்டு வாங்கியிருக்காங்க, மொத்தம் எவ்வளோ கால் வாங்கியிருக்காங்க, கரண்ட் சுச்சுவேஷனில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த புட் அண்ட் கால் ரேஷியோ டிவைட் பண்ணால் போதும். ஸோ குவான்டிட்டி ஆஃப் புட்டு குவான்டிட்டி ஆஃப் கால் அண்ட் டிவைட் பண்ணால் பிசிஆர் ரேஷியோ வந்துடும். அப்போது பிசிஆர் ரேஷியோ எப்போ 0.7 இருக்குன்னா நம்மளோட கால் ஆப்ஷன்ஸ் வந்து புட் ஆப்ஷன்ஸை விட 1/3 மேலே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போனா தான் 0.7ல் இருக்கும். யோசிச்சு பாருங்கள். அண்ட் ஸோ இது ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா நிஃப்டி 50 25,000 ரீச் ஆகும் அண்ட் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. அண்ட் ரீச் ஆகிட்டு இங்கிருந்து நமக்கு ப்ரைஸ் கரெக்ஷன் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் 25,000 ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா 56,000ல். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ரெண்டுக்குமே வந்து ஒரே டைம் ஃப்ரேம் தான் ஆல்மோஸ்ட் வச்சுருக்கேன். 15 ஸ்ட்ரைக்ஸு அட் த மணிலேருந்து. அதே மாதிரி நிஃப்டி 50லையும் பார்த்தீங்கன்னா 15 ஸ்ட்ரைக்ஸ் அட் த மணிலேருந்து. நீங்கள் நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ்லையும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் மல்டிபிள் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் கிளியராக இருக்குது. பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆனால் 55,000 வரும், மேலே போனால் 56,000 போகும். இப்போ அட் த மணியில் யூஸ்வலாக புட் அண்ட் கால்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால இருக்குது 55,000. ஸோ பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப கிளியர். மார்க்கெட் இன்றைக்கி 56,000 போகும் அண்ட் அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகும்போது உங்களுக்கு 55,000 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஃபுல் ரேஞ்ச் வச்சாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56,000ல் தான் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹையை ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் 25,000 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை தான். நமக்கு வந்து 2025 வந்து நிஃப்டியோட ஹையஸ்ட் பாயிண்ட்டே 25,000 தான் இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து 2025 மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹையே 56,000 தான். அப்படிங்கிறனால ரெண்டுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து கேப் அப் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த கேப் அப்லேயே அது ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்ஃபால் இருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து அவுட் ஆஃப் த மணியில் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. ஸோ அவுட் ஆஃப் த மணினா நான் வந்து நிஃப்டியில் வந்து 25,000க்கு மேலேயும் கால் ஆப்ஷன்ஸ் வாங்குறீங்கன்னா, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் வந்து 56,000க்கு மேலேயும் கால் ஆப்ஷன்ஸ் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்கணும். ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு வாங்கிட வேண்டாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைக்கி டீல் பண்ணுறது நல்லது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமோ இல்லை டவுட்ஸோ இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.